கொள்ளு சூப்பு பண்ண போகிறோம். அதுக்கு வந்து 100 இவ்வளோதான், 100க்கும் கம்மியாக. அதை வந்து நல்லா சூடாக வறுத்து போகிறோம். வறுக்கும்போது பார்த்திங்கன்னா அதோடைய கலரே நல்ல ஷைனிங் ஆகும், சேஞ்ச் ஆகும். கொள்ளு வந்து இப்போது இந்த குளிர்காலத்துக்கு நிறைய பேருக்கு கோல்டு, தொண்டை வலி, எல்லா ப்ராப்ளமும், இது ஃபீவர், இதுக்கெல்லாமே ரொம்ப நல்லது. அதுக்காக தான் வந்து இது இன்றைக்கி செய்ய போகிறோம். நல்லா சூடாக வறுத்து இதை ஊற போட்டுக்கலாம். அது ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறணும். நல்லா கொள்ளு வறுக்கும்போது நல்ல ஒரு அரோமா சூப்பராக இருக்குது, வாசனை. நல்லா வறுத்தாச்சு. நல்லா பாருங்கள், இதே சேஞ்ச் ஆகிருக்கு, ஒரு மாதிரி நல்லா வறுத்த தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து நல்லா ஊற போட்டுக்கலாம். இது வந்து நல்லா 8 மணி நேரம் ஊறட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். கொள்ளு நல்லா நிறைய தண்ணி விட்டு 4 டம்ளர் தண்ணி விட்டு வேக வச்சுருக்கோம். நம்ம இப்போ வந்து இதை வந்து வடித்து தான் அந்த கீழே இருக்கிற கொள்ளை வந்து நல்லா மசிச்சுக்கணும். இப்போ நான் வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ நான் வந்து இதில் வந்து நல்லா மசிச்சுக்கிறேன். கொள்ளு வந்து நம்ம அப்படியே முழுசாக இருந்தால் நம்ம சூப்பில் வந்து சரியாக வராது. அதனால் நல்லா மசிச்சுக்கிட்டு நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கடாய் போட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். சப்போஸ் வீட்டில் வெண்ணெய் இருந்தால் வெண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 கட் பண்ணி வச்சுக்க, சின்னதாக ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணிவிட்டு, இஞ்சி கொஞ்சம், பூண்டு ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் ஒரு சின்ன விரல் சைஸ் இஞ்சி, ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி இதில் வச்சுருக்கோம். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு, இதுக்கு நம்ம சூப்பில் வந்து காரம் சேர்க்க போகிறதில்லை. காரத்துக்கு வந்து மிளகு தூள் மட்டும்தான். ஏன்னா சூப்புன்னா உங்களுக்கு காரம் இருக்கக்கூடாது. எல்லாருமே குழந்தைங்களும் சாப்பிடணும், பெரியவங்களும் சாப்பிடணும். இந்த சூப் செஞ்சு முடித்த உடனே இதே மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடல் பருமனை குறைக்கும்ன்றது முதல் பாயிண்ட்டு. அது உங்களுக்கு தெரியும். அது தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது உடல் பருமன் குறையும், வெயிட் லாஸ் ஆகும். ரொம்ப வெயிட் இருக்கவங்க இதை வந்து தொடர்ந்து எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 27 நாளாவது தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்க கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுது. மற்றபடி நம்ம 1 நாள் 2 நாள் சாப்பிட்டாலாம் ஒன்றும் இதாகுது. ஆனால் உடம்புக்கு தேவையான நிறைய ப்ராப்ளம்ஸுக்கு வந்து சால்வ் ஆகும். நம்ம எப்போ அப்பப்போ ஒரு வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் இதை நம்ம செஞ்சு குடிக்கும்போது சர்க்கரை அளவையே குறைக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது. ஓரளவுக்கு நல்லா வதங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் வதக்கிடலாம். கொஞ்சம் வதக்கிட்டு தக்காளி கொஞ்சம், ஒரே ஒரு தக்காளி போட்ட உடனே உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதில். அப்புறம் சூப்புக்கு இன்னும் கொஞ்சம் தேவையான உப்பு திரும்ப போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரம் கரைஞ்சிடும். அதுக்காக தான் உப்பு போட்டுக்கணும். நல்லா ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு 4 டம்ளர் தண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன். இதில்
நம்ம நல்லா வதக்கலாம் கறிகிற அளவுக்கு. இப்போ நம்ம இந்த கொள்ளை வந்து நல்லா மசிச்சுட்டு, சப்போஸ் மசிச்சது பத்தாதுன்னா நான் வந்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக போட்டு அந்த கொள்ளெல்லாம் இது பண்ணிட்டேன் கத்தியில். இப்போ வந்து அதை வந்து நம்ம இப்போ இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் சால்ட் வந்து பத்தாது, இவ்வளோ தண்ணிக்கு கொஞ்சமாக தான் வதக்கிறதுக்கு மட்டும்தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த சீரகத்தூளும் மிளகாத்தூளும் இது கொதித்து லாஸ்ட்டில் போட்டு ஆஃப் பண்ணிடணும். சீரகத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும், மிளகுத்தூள். காரம் வந்து இதில் எதுவும் மிளகாயே இல்லை, கிடையாது. நல்லா கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம். நல்லா கொதிச்சுட்டு வருது. இந்த டைமில் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள், மிளகுத்தூள், மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா காரம் தூக்கலாக வேணும்னா மிளகுத்தூள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து மிளகாய் காரம் வேண்டாம். மிளகுத்தூளை நம்ம எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கண்டிப்பாக போடணும். போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை போட்டாக்க. இப்போ சூப் ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட் கிளாஸாக சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொள்ளு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு பெரிய ஸ்பூன் வச்சு நல்லா சூடாக குடிக்கணும். இதை சூடாக இருக்கும்போதே குடிக்கணும். சூப்புன்னா சூடாக குடிச்சிட்டு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லோரும் லைக் பண்ணி எனக்கு நல்ல கமெண்ட்ஸாக கொடுங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அண்ட் நம்ம இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம்.